பிறவி நின்றென்ன பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்திலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தாமான் சந்தோஷா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா திரு தமிழரசு அவர்களே, பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்களே, பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு தமிழ்செல்வன் அவர்களே, பண்டார் புத்ரா ஆலய தலைவர் திரு நாகராஜா அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இதமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தாமான் சந்தோஷா தமிழ் பள்ளியின் நீலாம் வாசிப்பு திட்டம் மற்றும் ஒரு வகுப்பு ஒரு கூகுள் வகுப்பறை 1K1GC தொடக்க விழாவிற்கு வருக வருகவென வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக வரவேற்புரை அதனை வழங்கிட தாமான் சந்தோஷா தமிழ் பள்ளியின் நிர்வாகத்துறை துணை தலைமை ஆசிரியர் திருமதி தனலட்சுமி அவர்களை அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா தமிழரசு அவர்களே, துணை தலைமை ஆசிரியர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு தமிழ்செல்வம் அவர்களே, ஸ்ரீ மகாமாரியம்மன் பண்டார் புத்ராவின் ஆலய தலைவர் ஐயா திரு நாகராஜன் அவர்களே மற்றும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம பள்ளியில் 2 நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதல்ல நம்மளுடைய தேசிய சின்னத்தை பதிவு செய்யும் நிகழ்வு, அடுத்ததாக இன்று நீலாம் வாசிப்பு திட்டம் மற்றும் ஒரு வகுப்பறை ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் என்ற இந்த நிகழ்வுகள் இணைந்து நடைபெற உள்ளன. இந்த நிகழ்வினை தொடக்க விழாவை ஏற்பாடு செய்த ஆசிரியை திருமதி லலிதா மற்றும் ஆசிரியர் திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. சரி மாணவர்களே, வாசிப்பு ரொம்ப முக்கியம். வாசிப்பு நாம் சுவாசிப்பது போல நாம் உயிர் வாழ எவ்வளவு காற்று அந்த சுவாசம் அல்லது காற்று எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வாசிப்பு மிகவும் முக்கியம். இன்னும் வாசிப்பு இன்னும் சில மாணவர்கள் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும், சரளமாக வாசிக்க வேண்டும். முடியுமா? முடியும். ஓகே, நாங்கள் பார்க்குறோம், நம்ம ப்ரோக்ராம்லாம் செய்துட்ருக்கோம். ஸோ அதில் வாசிப்பு திட்டத்தில் சிறந்து வாசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சிறப்பு செய்வோம். யாரெல்லாம் அதில் சிறப்பு பரிசுகள்லாம் வாங்க போகிறீங்க? சரி, பார்ப்போம். நிறைய மாணவர்கள் எடுக்கிறாங்க, கை தூக்கிட்டீங்க. நம்ம பார்ப்போம் அடுத்த வாட்டி. ஓகேங்களா? சரி, சந்தோஷா மாணவர்கள், வாசிப்பில் நம்ம சாதனை செய்துவோம், சிறப்பாக வருவோம். நன்றி. அடுத்து கூகுள் வகுப்பறையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கொடுத்துருக்காங்களா? முன்னுக்கு எம்ல ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுப்பாங்க, கடவுச்சொல்லாம் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் ஆசிரியர்கள் எல்லாமே உங்களுக்கு பாடங்கள் ஏதாவது போட்டிகள் நடந்தால் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் வழியாக தான் உங்களுக்கெல்லாம் பதிவேற்றம் செய்வார்கள். நீங்கள் அதில் சென்று உங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். நிறைய இருக்குது. டெலிமா அதில் சென்று நீங்கள் நிறைய பயிற்சிகளெல்லாம் செய்து உங்களுடைய திறமைகளெல்லாம் காட்ட வேண்டும். முடியுமா? சரி மாணவர்களே, நேரம் பற்றாக்குறையதால் இன்று இத்துடன் ஆசிரியர் உரை மூட்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றிய திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு நன்றி. கையெழுத்தில் அல்லது அச்செழுத்தில் உள்ளதை கண்களால் கண்டு வாயால் உச்சரித்து சொல்லின் பொருள் உணர்வதே வாசிப்பு அல்லது படிப்பு என்பது சுப்புரெட்டியார் அவர்களின் கருத்தாகும். கூகுள் வகுப்பறை ஆசிரியர்கள் தமது செயற்பாடுகளை கூகுள் வகுப்பறையில் உருவாக்கலாம். ஒவ்வொரு வகுப்பும் அந்தந்த பயனரின் கூகுள் டிரைவில் ஒரு தனி கோப்புறையை உருவாக்குகிறது. அங்கு மாணவர்கள் ஓர் ஆசிரியரால் தரப்படுத்தப்பட்ட பணியை சமர்ப்பிக்கலாம்.
இப்படியாக மாணவர்களின் நன்மைக்காகவும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்ட இந்த இரு திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சி நெறியாளருக்கு நன்றி. ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க. அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. சற்று நேரத்திற்கு முன்பு நாம் நமது தேசிய கொடி சின்னத்தை அணிவதை பற்றி பேசினேன். இப்பொழுது வாசிப்பு திட்டம் நீலாம் திட்டத்தை பற்றியோ ஒரு வகுப்பு ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் என்ற ஒரு திட்டத்தை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்பு வந்து தலைமை ஆசிரியர் அடிக்கடி சொல்கிறது தான், நான் அடிக்கடி சொல்கிறது தான். என்ன சொல்கிறேன், வாசிப்பை நம்ம வந்து நம்மளுடைய ஒரு பழக்கமாக மாற்றிக்கணும். ஒரு என்ன சொல்லுவாங்க, வெறித்தனமாக கொண்டு போகணும் வாசிப்பு. யார் நிறைய வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய அறிவு கிடைக்கும். அதான் கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான். கண்டதுன்னா பார்க்கறதெல்லாம் படிக்கிறது இல்லை, காணுகின்ற விஷயத்தை எது தேவையோ அதை படிக்கின்றவன் அறிவாளி ஆவான். அப்போ நம்ம அறிவாளியாக மாறணும். நம்ம என்ன செய்யணும், நிறைய வாசிக்கணும். இந்த காலகட்டத்தில் வாசிப்பு என்பது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய எழுத்துக்களாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலே அது இல்லை. வாசிப்பதன் மூலமாக நம்மளுடைய மூதாதையர்கள் எழுதி வைத்த பல பொக்கிஷங்கள் அதை எடுத்து படித்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே நல்லா வாசிக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்காக நமது பள்ளிக்கூடத்தில் நம்ம 40 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வாசிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்திருக்கின்றோம். இப்போ எத்தனை பேர் வந்து 20 புத்தகங்கள் வாசித்து விட்டீங்க இந்த 4ஆம் மாதத்தில் 20 புத்தகங்கள் கைத்துங்க பாப்போம். கொஞ்சம் தான் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் இலக்கை அடைவதற்கு வகுப்பாசிரியர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், மொழி ஆசிரியர்கள் நீங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சாரார் அதாவது நம்முடைய கருவள மையத்தின் மூலமாக செய்ய முடியாது. நிச்சயமாக ஆசிரியர் ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். ஆக எல்லா மாணவர்களும் வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இன்று வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் அடுத்து ஒரு கூட்டம் நடக்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிள்ளான் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பாடக்குழு தமிழ் மொழி பாடக்குழு தலைவர்கள் தலைமையாசெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சத்தம் போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட அமைதியாக இருந்து நிறைய வாசிப்பதன் மூலமாக நம்ம பள்ளிக்கு பெருமை தேடி தரலாம். ஆனால் உங்களுக்கு போட்டி விளையாட்டு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில் கூட கொஞ்சம் அமைதியை காத்து சிறப்பாக செய்வேன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து இந்த ஒரு வகுப்பு ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் என்ற அடிப்படையில் சார் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் எல்லாருக்குமே அந்த கடவுச்சொல்லும் அந்த ஐடியா உங்களுக்கு தெரியணும். எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நாங்கள் கேட்போம் வந்து சார் டீச்சர் சொல்லியிருக்கேன், திடீர்னு வகுப்பறையில் வந்து உங்களுடைய ஐடி கேட்கும் பொழுது எனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னால் அப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எம் போட்டு என்ன வரும் அப்படி தெரியணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிறகு பாஸ்வேர்ட் ஞாபகத்தில் வைத்துக்கணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் கட்டாயமாக அந்த கூகுளில் வந்து உள்ளுக்கு போகணும். ஆசிரியர்கள்லாம் பாடங்கள் வந்து அதில் தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதில் உள்ள புகுந்து அந்த பாடங்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு அதில் செய்யணும். சரி, எத்தனை பேர் வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கு? கைக்கில் போடுங்க. மேக்புக் வச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் சரி, வேற எது வச்சிருந்தாலும் சரி, நீங்க இணையத்தில் இணைவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க. நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணுவாங்க நம்மளுடைய சுப்புலட்சுமி டீச்சர். எத்தனை பேர் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் இல்லை, எத்தனை பேர் உங்கள் கைபேசியை வந்து பயன்படுத்தலாம் போன்ற எல்லா விஷயங்களையும் அவங்க டாட்டா எடுப்பாங்க. அதன் பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவோம். சரிங்களா? சார், நீங்க வந்து நிறைய வாசிக்கணும். இணையதளத்தில் புகுந்தீங்கன்னு சொன்னா செயற்கை நுண்ணறிவு சொல்லுங்க சத்தமா, செயற்கை நுண்ணறிவு. அதான் இப்ப AI சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ என்ன கேட்கிறோமோ அதுக்கு என்ன வேண்டிய பதில் அத்தனையும் சொல்லும். ஆனா அந்த செயற்கை நுண்ணறிவோட கான்செப்ட் என்ன, அடிப்படை என்னன்னு சொன்னா, கரு என்னன்னு சொன்னா, நாம அந்த தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த தயாரித்தவர்கள் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் அது வாங்கி வச்சுக்கோம். நான் சொல்லுகின்ற விஷயம் எல்லாத்தையும் வாங்கி வைத்துக் கொள்ளும்.
நீங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கும். அதான் அது தனித்திறமை. சரியா? அப்ப செயற்கை நுண்ணறிவு அறிவாளியா நாம அறிவாளியா? நல்லா யோசிச்சு பாருங்க. யார் ஒரு கட்டளை இடுறா, கட்டளை இடிச்சோன்னா அதை செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப கட்டளை இடுறவங்க தானே பெரியவங்க, அவங்க தானே பாஸ். அது போல நம்ம தான் அறிவாளி. எத்தனை செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் அதை உள்ளுக்கு புகுத்தி என்னென்ன செய்யணும் சொல்லி கொடுக்கிறது நம்மளோட வேலை. அப்ப நம்ம தான் அறிவாளி. ஆக நம்முடைய அறிவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். நிறைய கற்று சிறந்த மாணவர்களாக நாம் திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, வாங்க. நான் 25 மாற்ற சொன்னேன், மாற்றினீங்களா? திறந்து வைத்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி இனிதே நடைபெற பல வழிகளிலும் உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன், தொழில்நுட்பமே என் மதிநுட்பம் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாசிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்குவோமாக என கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிகழ்வை